ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான, யூனிக்கான, ட்ரெண்டிங்கான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போறோம். இது பேக் டிசைனு. இந்த டிசைனை எப்படி போட்டோன்றத இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த ப்ளவுஸை ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஆ இந்த ப்ளவுஸ் போடுறதுக்கு நம்ம பெருசா ட்ரேசிங்லாம் தேவையே இல்ல. நம்ம அந்த டிசைன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம இந்த மாரியான லைன்ஸ் எடுத்துட்டனாலே போதும். நம்ம இந்த டிசைனை ஈஸியாவே போட்டுடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் இந்த மாரி லைன்ஸ் போட்டுக்கிட்டோமா, அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பாருங்க கட்தானா, கட்தானால இந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த லைன் மேலேயே ஒரு மாரி கோணல் மாணலா நம்ம மேலே கீழன்னு போடுவோம்ல, ஒரு மாரி கோலம் கூட நம்ம கோலம் போட்டா கூட ஒரு மாரி போடுவோம்ல, அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு. ஸோ அந்த மாதிரி இந்த டிசைன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, அந்த கோடு போட்டிருக்கோம்ல, அந்த கோடுக்கு மேலேயே போடாம, அந்த கோடுக்கு அந்த கோட மையமா வச்சு நம்ம மேலே கீழ அப்படின்ட்டு இந்த டிசைன் இந்த கட்தானால நம்ம லைன் கிரியேட் பண்ணுறோம். பாருங்க, ஒண்ணு மேலேயும், இன்னொன்னு கீழேயும். இந்த பாம்பு இந்த மாரி ஷேப் இருக்கும்ல, வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு. ஸோ அந்த டிசைனில் நம்ம இப்போ இதை நம்ம போட போகிறோம். ஃபுல்லாகவே வந்து கட்தானால நம்ம இந்த மாதிரியான டிசைன்ஸை எல்லா கோட்லேயும் நம்ம போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி இந்த கோடு, அந்த கோட்டுக்கு மேலேயே அந்த லைனுக்கு மேலேயே நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஸ்கெயில் இருந்தால் போதும். நம்ம ஸ்கெயில் அளவு தான். ஸ்கெயிலில் அதாவது 1.5 இன்ச்சு நம்ம அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து லைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். சைடாக ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ் சைடில் வந்து ஒரு சைடில் வந்து ஒரு பக்கமாகவும் இன்னொரு சைடில் வந்து வேறு ஆப்போசிட் பக்கமாகவும் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். வந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ ஈஸியாக நம்ம இந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோடு நான் சொன்னது மாதிரி அந்த கோடு மேலேயே போடாமல் இந்த மேலே கீழே இறக்கி இந்த மாதிரியா நம்ம செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட்தானால ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதை போட்டுக்கிட்டோம். இதை போட்டுட்டோம் அப்படின்னா இதுதான் ஈஸி. இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு மேலே டிசைன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே வந்து நம்ம பீட்ஸை வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கட்தானா ஒர்க்கை முடிச்சிடுறோம். எப்போவுமே வந்து ஒரு டிசைன் போட போகிறோன்னா ஒரு ஒரு பீட்ஸையோ ஒரு சீக்வன்ஸையோ ஒரு சுகர் பீடையோ எடுக்கும்போது ஒரே பொருளை வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போது இந்த வளைஞ்சு வளைஞ்சு வர டிசைன்ஸ் வந்து வெறும் கட்தானா மட்டும்தான். ஸோ அதனால் ஒரு கட்தானா வச்சு அந்த டிசைன்ஸை ஃபுல்லாகவே முடிச்சிடணும். முடிச்சுட்டு அடுத்தது நம்ம போகிறோம் பாருங்கள். இது வந்து பீடு ஒர்க்கு. சுகர் பீடு ஒரு சுகர் பீடு அப்படி யூஸ் பண்ணி தான் இந்த டிசைனை நம்ம போடுறோம். ஸோ அதனால் இதை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கட்தானா ஒர்க்கு போட்டு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிசைன்ஸில் அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த டிசைன்ஸில் போட்டு முடித்த உடனே அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மேடு பள்ளம் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல நம்ம சுகர் பீடு சீக்வன்ஸு ஸோ பீடு வச்சு இந்த மாதிரியான ஒரு டிசைனை அழகாக ஒரு பூ மாதிரி க்ரியேட் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து இதுதான் வரப்போகுது. இப்படி அப்படியே மேலே கீழே ரொம்ப சிம்பிளான டிசைன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ரொம்ப யூனிக்காக அழகாக தெரியும். ஆனால் இதை எப்படி போட்டாங்க அப்படின்றது யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். பட் ஆனால் இது ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸு. நம்ம பிகினர்ஸு இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப ஈஸி. நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரேஸ் பண்ணோம் அப்படிலாம் சொல்ல. இதெல்லாம் வந்து கையிலேயே போடுற டிசைன்ஸு. ட்ரேசிங்லாம் கிடையாது. ஸ்கெயிலை வச்சு போட்டு இந்த மாதிரி நம்ம கட்தானால ஒர்க்கு போட்டு இதை போட்டோம் அப்படின்னா இது ட்ரெண்டிங் ப்ளவுஸ். இதெல்லாம் அழகாக போட்டுக்கலாம், ஈஸியாக போட்டுக்கலாம். பாருங்கள், இது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே யூனிக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த ஜிக்ஸாக்காக அந்த வளையமாக அந்த கட்தானால ஒர்க்கு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பீடு ஒர்க்கை போட்டோம் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு யூனிக்காக அழகாக தெரிய ஆரம்பிச்சிடும். பீடு கட்தானா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாருங்களேன். அதில் என்னென்ன நம்ம க்ரியேட் பண்ண முடியுமோ அதை நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கொடியில் ஒரு கொடி ஒன்று மேலே போகுது அப்படின்னா அதில் பூ பழம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த டிசைனை வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்லீவில் கொடுக்குறோம். சரிங்களா, பாருங்கள் அழகாக வருது பாருங்கள். ஸ்லீவ் கொடுக்குறோம். இதுதான் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து
காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு ட்ரேஸ் பண்ணணும் அப்படிலாம் நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே தேவையில்ல. ஒண்ணுமே இல்ல. இதில வர்றது என்னன்னா, கர்தானால நம்ம அந்த வளையம் மாரி ஃபர்ஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். அந்த லைன்ல மேல கீழ போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பூ மாரி போடுறதுக்கு பீடு, சுகர் பீடு, சீக்வென்ஸ் வச்சு போட்டுக்கிட்டோம். சரிங்களா? பூ மாரி. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அதே கர்தானாவ யூஸ் பண்ணி சின்னதா பக்கத்தில கொடி மாரியோ, இலை மாதிரியோ சின்ன சின்னதா யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சுகர் பீடில் 2 சுகர் பீடு, 1 பீடு அப்படின்ற மாரி ஒரு கோடு ஒண்ணு கிரியேட் பண்ணுறோம். இத நீங்க பார்க்கும்போது அது எப்படி தெரியும் அப்படின்னா, இலை, அதில வந்து ஒரு பூ, ஒரு பழம் அப்படின்ற மாதிரி அந்த தெரியும். இது வந்து நம்ம தூரமா இருந்து பார்க்கும்போதும் சரி, பக்கத்தில வந்து பார்க்கும்போதும் சரி, அது ஒரு யூனிக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ, அதனால தான் நம்ம இப்படி போடுறோம். ஸோ, கண்டிப்பா நீங்க பிகினர்ஸா இருக்கிறவங்களா சரி, எல்லாருமே சரி இத பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லி தான் நாங்க இந்த வீடியோஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து நீங்க பார்க்குறது மட்டும் இல்லாம, மத்தவங்க ஷேர் பண்றது மூலியமா நெறைய பேருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ! இந்த மாரி பிசினஸ் இருக்கு. அத பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு இப்போ உங்களுக்கு இது தேவைப்படலனாலும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு எல்லாருக்குமே இத ஷேர் பண்றது மூலியமா, இந்த வீடியோவும் ரீச் ஆகும். ஆக்சுவலி நாங்க வந்து ஷேர் பண்றதுன்னு சொல்றதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, ஷேர் பண்ணும்போது எங்களுக்குமே வியூஸ் அதிகமா கிடைக்கும். நாங்களுமே வந்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு அது ஒரு உத்வேகமா இருக்கும். ஸோ நீங்களும் இத ஷேர் பண்றது மூலியமா ஐடியா இல்லாதவங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான பிசினஸ்லாம் இருக்கா? நம்ம இத கத்துக்கிட்டு பண்ணலாமா? அப்படின்ற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிகினர்ஸ் இத கத்துக்கிறாங்க. அவங்க இப்ப தான் கத்துக்கிறாங்கன்னா, அவங்க கிட்டயும் இது போய் சேர்ந்தது அப்படின்னா, அவங்களும் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு உத்வேகமா இருக்கும். ஓ! ஓகே நம்ம நம்பி பிசினஸ் எடுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஈஸியா தான் இருக்கு. கத்துக்கிற இடத்துல வெறும் ஸ்டிச்சிங்கு, உங்களுக்கு அந்த மாரியான விஷயங்கள் தான் வந்து பேசிக்கா கத்துக் குடுத்துருவாங்க. சரியா? பெரிய பெரிய டிசைன்ஸ் போட ஆரம்பிக்கும்போது தான், நம்ம பிகினர்ஸ்க்குலாம் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, ஐய்யயோ! இத நான் எப்படி போட போறேன்னு தெரியலையே! அந்த மாரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ, அதனால இந்த இடத்துல நீங்க அத பத்தி ஃபீல் பண்ணவே தேவையில்ல. நாங்க போடுற டிசைன்ஸ் எல்லாம் நீங்க உள்ள போய் நெறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். பாருங்க. அது ஃபுல்லா நம்ம முடிச்சாச்சு. ஸ்லீவ் அவ்வளோதான். அந்த சிம்பிளான அந்த ஒர்க்க வச்சு தான் முடிச்சுட்டோம். நம்ம அந்த ஸ்லீவ்ல என்ன டிசைன் போட்டோமோ, அந்த இலை மாரி போட்டோம்ல, அதே தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, பேக் நெக்குக்கும் புட்டாஸ் கிரியேட் பண்றோம் பாருங்க. புட்டாஸ் இது. அந்த நெக்கு வந்து யூனிக்கா நம்ம போட்டிருக்கோம். பேக் நெக்க வந்து யூனிக்கான டிசைன்ஸ்ல போட்டிருக்கோம். அதுலயும் வந்து நம்ம அந்த கொடிய போட்டு தான் வந்து முடிச்சிருக்கோம். நம்ம அதில என்ன ஒர்க் பண்ணோமோ, அதே ஒர்க் தான். ஸ்லீவ்ல என்ன ஒர்க் பண்ணோமோ, அதே ஒர்க் தான் இதில போட்டிருக்கோம். அதனால தான் இந்த வீடியோஸ நான் வந்து ஃபுல்லா எடுக்கல. அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா, நம்ம ஃபுல்லா காட்டணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் வந்து நாங்க உங்களுக்கு இப்படி காட்டுறோம். பாருங்க, முடிஞ்ச உடனே பாருங்களேன், இது வந்து எவ்வளோ சூப்பரா இருக்க போகுது. ஸ்லீவும் இதுவும் வந்து ஸ்லீவ் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. அது நீங்க அந்த டிசைன்ஸ் நெறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது நீங்க போடும்போது, வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாவே இருக்கும். பாருங்க, ஸ்லீவு எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இந்த ஒர்க்க நீங்க போட்டு ஸ்டிச் பண்ணி மாட்டும்போது, ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். இது பேக் டிசைன் எப்படி வந்திருக்கு பாருங்க. வீடியோ முடிய போகுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய் பாய். சீ யூ. டாடா.